ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரே ஒரு கப் ராகி மாவும் பச்சை பட்டாணியும் வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெண்டு ரெண்டு விதமான பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபி தாங்க உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பச்சை பட்டாணி என்ற சீசன்ன்றதால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேங்க. அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதையும் நம்மளால ரெண்டாக உடச்சி போட்டு வேக வைக்கலாங்க. கொஞ்ச நேரம் நமக்கு வந்து பட்டாணி வெந்துடுச்சிங்க. இப்போ இதை வந்து தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். வெந்த பட்டாணியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அதனோட ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து இந்த தண்டு பகுதியோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது போல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டாணி நல்லா வெந்ததால் நல்லா இது போல் கொரப்பாக நல்லா இருக்குங்க. கீரையோடு சேர்த்து அரைக்கிறதால நல்லா கொரப்பாக கிடைக்கும். தண்ணி விடாமல் அரைக்கிறதால நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேங்க. கிட்டத்தட்ட இது 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு ராகி மாவு இருக்குங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. உப்புமா ரவை தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு பைண்டிங் பர்பஸுக்காக தான் இது. ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச பட்டாணி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து அதுக்கடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா ராகி மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம சேர்த்த உப்பு இதெல்லாம் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி வெந்திருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதையே சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாவுன்றது வந்து நம்ம அடை மாவு இருக்கும் இல்லையா, அடை மாவு இல்லை நம்ம ரொட்டி தட்டுவோம் இல்லையா, ரொட்டி மாவு அளவுக்கு இதை வந்து தட்டணும். ரொம்பவும் இலகுவாக இருக்கக்கூடாதுங்க. இது போல் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் நல்லா இது கட்டியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிட்டோங்க. இதை வந்து உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க. தேவையான அளவுக்கு நம்ம வந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு 8 உருண்டை வந்து உருட்டி எடுத்துட்டேங்க. இதை வந்து நான் கட்லெட் செய்ய போகிறேங்க. 2 விதமாக செய்ய போகிறேன். கட்லெட் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு 8 உருண்டைகளாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து நல்லா தோல் சீவி கழுவி இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. வெங்காயத்தை நல்லா கையில் இது போல் நசுக்கி விட்டு இந்த மீதி இருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. 2 விதமாக செய்யலாம். அது குழந்தைங்களுக்கு முதல்ல செஞ்சது குழந்தைங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது போல் இது வந்து ரொட்டியாக இல்லை தட்டும் போது இதுவும் நல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து உருண்டைகளாக உருட்டி வச்சோம் இல்லையா கட்லெட்டுக்கு, அதை வந்து தட்டி சேர்த்துக்கலாம். இது வடை மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் வந்து இது தடிமனாக தான் இருக்கணும். இது போல் தட்டி சேர்த்துக்கலாம். மாவு வேகாதோ என்னமோன்னு உங்களுக்கு கவலை வேணாங்க. மாவு நல்லா வேகும். ஏன்னா இது ஏற்கனவே பட்டாணிலாம் வெந்திருக்கு. வெந்த பட்டாணி தான். இதுக்கு வந்து மாவு வேகிறதுக்கான நேரம் தான். இது நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் இது போல் தட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வேக விடலாங்க. இப்போ நம்ம பட்டாணியோட பயன்கள் பார்த்துட்டு வரலாம் வாங்க. பச்சை பட்டாணியை அடிக்கடி சாப்பிட்றதால உடல் எடை குறையுமாங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்க சாப்பிட்றதால மலச்சிக்கலும் சரியாகுமா. பட்டாணியில் மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்கிறதால உயர் இரத்த அழுத்தத்தை சரி செய்யும்னு சொல்கிறாங்க. புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க அடிக்கடி பட்டாணியை சேர்த்துக்கலான்னு வந்து டாக்டர்கள் பரிந்துரைக்கிறாங்க.
இதை வந்து அதிகமாக இப்போ வந்து சீசனுன்றதால பச்சை பட்டாணியை நம்மளும் சேர்ந்து சாப்பிட்ணுங்க. அதனோட ராகி மாவோட பட்டாணியை சேர்த்து சாப்பிட்றதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. அதுக்குள்ளே நமக்கு வந்து கட்லெட்டும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சுங்க. மூடி திறந்து நம்ம வந்து திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்தால் நமக்கு சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கிறதால நல்லா வெந்துருங்க. கொஞ்சம் மொறுமொறுப்பாக நல்லா கிடைக்கும். இப்போ ராகியோட பயன்களும் உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கும். ராகியில் அதிகமாக கால்சியம் இருக்குங்க. கால்சியம் இருக்குது. எலும்புகளை வலுவாக்குங்க ராகியுடன் பட்டாணியை சேர்த்து சாப்பிட்றதால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். தவறாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இப்போ கட்லெட் ரெடி ஆகிடுச்சிங்க. மூடி போட்டு திருப்பி விட்டு நம்ம பொரிச்சதை வேக வச்சதால் நமக்கு கட்லெட்டும் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. மொறுமொறுப்பாக ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச மாவு எடுத்துக்கலாங்க. மாவு எடுத்து இப்போ ரொட்டி தட்டிடலாம். இது போல் ஒரு எண்ணெய் கவர் மேலே வச்சு தட்டி நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து வேக வச்சா நமக்கு ரொட்டி கூட ரெடி ஆகிடுங்க. இப்போ வந்து அந்த தவாலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருந்தேங்க. அதுலேயே தட்டி நம்ம சேர்த்து இதையும் அவ்வளோதாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ரொட்டியை சுடணும். அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ரொட்டி சுடும்போது மூடி போட்டு திருப்பி போட்டு சுட்டு எடுக்கத்தான் நமக்கு நல்ல பர்ஃபெக்டான ரொட்டி ரெடிங்க. எப்போவுமே ரொட்டி சுடும்போது மீடியம் ஃப்ளேமில் தாங்க சுடணும். ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா இது தீஞ்சிடும், வேகாது. அதனால் இது போல் திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி விட்டு நீங்கள் வந்து சுட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ரொட்டி ரெடிங்க. ராகி மாவுடன் பட்டாணியை சேர்த்து இந்த காம்போவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 விதமாக செய்து கொடுக்கலாங்க. குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியும் செஞ்சுக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி ரொட்டியாகவும் செஞ்சுக்கலாங்க. இப்போ நமக்கு ராகி பச்சை பட்டாணி ரொட்டி ரெடிங்க. இப்போ நான் வந்து தட்டில் சர்வ் பண்ணிட்டேங்க. இதை வந்து கட்லெட் அப்படியே சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டமோட்டோ கெச்சப் இருந்ததுங்க. அதை தான் எடுத்து நான் மேலே வந்து இதுக்கு மேலே வைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் வந்து எப்பயுமே இந்த கெச்சப்லாம் தொட்டு சாப்பிட்டதே இல்லைங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டெம்டிங்காக தான் இருந்தது. எடுத்து நான் வந்து புட்டு காமிக்கிறேன். நல்லா வெந்திருக்குங்க. நமக்கு கட்லெட் நல்லா வெந்திருந்தது. கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் முறையாக வந்து கெச்சப்பில் வந்து நான் தொட்டு சாப்பிட்ருக்கேங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ரொம்ப எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுக்கடுத்து ரொட்டி எடுத்துருக்கேங்க. இந்த ரொட்டிக்கு வந்து நான் வேர்க்கடலை தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன். இதுவும் சூப்பராக இருந்தது. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.